ஊக்கத்துடன் ஒரு பிரச்சனையை அணுகும்போது நமக்குள்ளே ஒரு பலம் வருகிறது. அப்போது நீங்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூற முடியாது. ஆனாலும் நீங்கள் தோல்வியுற்றாலும் அந்த அனுபவத்தால் நிச்சயமாக பயனடைவீர்கள். அதுவே உங்கள் மனோபாவமாக இருக்கட்டும். பிரச்சனைகள் நம்மை நன்கு உருவாக்கவே வருகின்றன, உருக்குலைப்பதற்காக அல்ல. ஒவ்வொரு குறைபாடும் நாம் முன்னேறி செல்ல அடி எடுத்து வைக்கும் ஒரு படிக்கல். இதை உணரும்போது தடைகள் தவிடு பொடியாகின்றன. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோளை அது நிறைவேற்றுகிறது. இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டுவிட்டால் நாம் எந்த சூழ்நிலையையும் வெற்றியுடன் சமாளித்து விடலாம். நார்மன் வின்சென்ட் என்ற தத்துவ ஞானி கூறுகிறார், கலவரம் அடைந்தவன் பிரச்சனையை அணுகும்போது தன்னை மறந்து இயற்கையான சூழ்நிலையில் செயல்படுவதில்லை. மாறாக தோல்வி ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற பீதியுடனேயே செயல்படுவான். தனது வேலை இறைவனுக்கு தான் செய்யும் பூஜை என்று எண்ணுவதில்லை. சிறந்த மனிதர்களிடம் ஒரு குணம் பொதுவாக காணப்படுகிறது. வேலை செய்யும் பொழுது அவர்கள் தம்மையே மறந்து வேலை செய்வார்கள். அவர்கள் வேலையில் மூழ்கும்போது உணவு கூட உண்பதில்லை. அவர்களுக்கு பிரச்சனை என ஒன்றுமே கிடையாது. ஒரு விஞ்ஞானி தனது நண்பர் ஒருவரை வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தார். உணவை சமைத்து வைத்துவிட்டு தனது ஆராய்ச்சியில் மூழ்கிவிட்டார் அந்த விஞ்ஞானி. நண்பர் வந்தபோது அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சியில் மூழ்கியிருப்பதை பார்த்து அவரை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் உணவை தானே பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டு விட்டார். பசியின் மிகுதியால் மீதி வைக்காமல் சாப்பிட்டு முடித்து விட்டார். ஆனால் அந்த விஞ்ஞானி தன் வேலையில் மூழ்கியிருந்ததால் அந்த நண்பர் அவரிடம் சொல்லாமலேயே அங்கிருந்து சென்றும் விட்டார். சிறிது நேரத்தில் அந்த விஞ்ஞானி உணவு மேஜைக்கு சென்று பார்த்தபோது உணவு காலியாகி இருப்பதை பார்த்தார். ஓ, நான் உணவை வெகு நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டு விட்டேன் போல் இருக்கிறது என எண்ணிக்கொண்டே அவர் மீண்டும் சோதனை சாலைக்கு சென்று தன் பணியை தொடர்ந்தார். சுவாமி விவேகானந்தரின் கர்ம யோகத்தின் கூற்றும் இதுதான். நிஷ்காம கர்மம், அதாவது பிரதிபலனை எதிர்பாராது செய்யும் வேலையின் சிறப்பு நமது உடல் நினைவையும் ஆணவத்தையும் அழிப்பதுதான். சுவாமிஜி மேலும் கூறுகிறார், பிரதிபலனை எதிர்பார்த்து வேலை செய்பவன்தான் வேலை கடினமானது அல்லது மட்டமானது என்று நினைத்து ஆர்வமின்றி வேலை செய்வான். வெளி சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. அந்த சூழ்நிலைகளை பற்றிய நமது எண்ணங்கள் தான் நம்மை கட்டுப்படுத்தவோ நமக்கு சுதந்திரம் அளிக்கவோ செய்கின்றன. நீங்கள் கேட்கலாம், ஒருவனது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டால் அல்லது அவனது பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டுவிட்டால் அவனது கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடுமா? ஷோபனேர் என்ற தத்துவவாதி கூறினார், ஒருவன் தனது பாதுகாப்பு நல்வாழ்வு இரண்டையுமே பெற்ற பிறகு அந்த சூழ்நிலையில் அவனுக்கு பிரச்சனைகளையே இருக்கக்கூடாது என்பதுதான் முறை. ஆனால் அப்போது அவன் தனக்குத்தானே ஒரு பிரச்சனையாக ஆகிவிடுவான். அதாவது பிரச்சனைகளே இல்லாமல் இருப்பதும் ஒரு பிரச்சனைதானோ? ஓர் உதாரணம், ராமகிருஷ்ண மிஷன் மேற்கொண்ட சில புனர் நிர்மாண பணிகளை இங்கு கூறலாம். இவை நாடு முழுவதும் பூகம்பம், வெள்ளம் போன்றவை ஏற்படும் போது செய்யப்படும் சேவைகள். இவற்றின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பலருக்கு தன் சொந்த கால்களில் நிற்பதற்காக வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. அதன் பலன், இத்திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் தங்களுக்கு திடீரென்று வந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தீய பழக்கங்களில் ஈடுபட்டனர். பிறகு இந்த முறை மாற்றப்பட்டு அந்த மக்களுக்கு வாழும் முறையை கற்றுக் கொடுத்து அவர்களையே அந்த புனர் நிர்மாண பணிகளில் ஈடுபட வைத்த பின்தான் நிலைமை இப்பொழுது சீரடைந்து உள்ளது. நாம் எதிர்கொள்ள விரும்பாத சூழ்நிலையை கஷ்டம் என்போம். நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது அது கஷ்டம் இல்லை. சுத்தியல் கண்ணாடியை உடைக்கும்,
ஆனால் இரும்பை இணைக்கும் என்பார் பெரியோர்கள். கஷ்டமான சூழல் உன்னை எப்படி பாதிக்கிறது என்பது உன்னுள்ளே உள்ள மனோதிடத்தை பொறுத்தே அமைகிறது. கஷ்டங்கள் நம்மை உருவாக்குபவை, உடைப்பவை அல்ல. ஸ்ரீமத் சுவாமி ரங்கநாதானந்தர் தொல்லைகளிலிருந்து ஓடிப்போவது அவற்றுக்கு நிவாரணம் ஆகாது என்று கூறுவார். ஏனெனில் அவை உன்னை துரத்தி கொண்டு வரும். ஆகவே அவற்றை எதிர்த்து நில் என்று உரைக்கிறார். இவற்றிலிருந்தெல்லாம் ஒன்று தெளிவாகிறது. வெற்றியை நோக்கி நடைபோடும் மனிதனிடம் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ஆர்வம் காணப்படும். ஆம், அந்த ஆர்வம் இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம்.